நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. மனிதர்கள் எங்க கிரகத்துக்கு வச்சிருக்கிற பேரு KMT 184.05. அதுவும் ஏறத்தாழ பூமி மாதிரியே தான் இருக்கும். அப்புறம் நான் அங்கிருந்து தான் வந்திருக்கேன். நான் இந்த பூமியில காலடி எடுத்து வச்சதுல இருந்து 400 வருஷமா நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழலுக்கு ஏத்த மாதிரி என்ன நானே மாத்திக்கிட்டேன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி என்னாலே இந்த பூமியில வாழ முடியும். என்னோட அறிவு, என்னோட கண் பார்வை இந்த பூமியில வாழ்றவங்களை விட 7 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த திறன் மூலமா மத்தவங்க பார்க்க முடியாததையும் கேட்க முடியாததையும் என்னால பார்க்கவும் கேட்கவும் முடியும். என்னால எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, அதோட மனிதர்களோட உடல் உருவம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் நான் எப்பவும் தனியாவே இருப்பேன். சரி சரி, வருத்தப்படாதீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏன் என்னால உதவி செய்ய முடியல? மனிதர்களோட வாழ்க்கையில நான் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் காரணம். எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட எனக்கு கொடுத்திருக்க இந்த கட்டளைப்படிதான் நான் இந்த பூமியில 400 வருஷம் வாழ்ந்தாகணும். அந்த கட்டளைய என்னால மீற முடியாது. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். இந்த பூலோகத்துல வசிக்கிறவங்க இதுதான் விதின்னு சொல்லிக்கிறத பார்த்திருக்கேன். நிலாவை விட பிரகாசமான ஒரு எரி நட்சத்திரம் 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த பூமியில் அது காணப்படும். ஒரு புது விதி ஆரம்பிக்க போகுது. 400 வருஷமா நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த எரி நட்சத்திரம் வரப்போகுது. இன்னும் 3 மாசத்துல நான் என்னோட கிரகத்துக்கு மறுபடியும் திரும்பி போக போறேன். சாரா, இந்த உன்னோட காஃபி. மொக்கா லாச்சி தானே? ஆமா, இதுதானே நீ வாங்கிட்டு வர சொன்ன. கொஞ்சம் இரு. இந்தா, இது குடி. தேங்க்யூ மேடம். சாரா, இத வாங்கிட்டு வர எவ்வளவு தூரம் போயிட்டு வந்த தெரியுமா? ஹே, இதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? அது கரையறதுக்காக என்னால 2 மணி நேரம் எல்லாம் வாக்கிங் பண்ண முடியாது. வெரி குட். இப்படிதான் உன் ஹெல்த்த நல்லா கேர் எடுத்துக்கணும். ஆஃப் கோர்ஸ். நான் சரியா தானே பண்றேன்? ஆஃப் கோர்ஸ். பெர்ஃபெக்ட் ஃபிகரை மெயின்டைன் பண்ணாதானே உனக்கு மார்க்கெட். சாரா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃபேன்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன். மறுபடியும் Facebookல அப்டேட் பண்றியா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? டைரிங் ஆஃப்டர்நூன்ல ஒரு ஸ்வீட் மொக்கா லாட்டி தான் பெஸ்ட். முனிக் ஜிஎம் மொக்கா சீட்ஸை ஏன் ஸ்மகிள் பண்ணிட்டு வந்தாருன்னு இப்பதான் புரியுது. ஹே முனிக் ஜிஎம், தேங்க்யூ. சாரா, இந்த முனிக் ஜிஎம் யாரு? மொக்கா சீட்ஸை இவர் தான் ஸ்மகிள் பண்ணாருன்னு உனக்கு தெரியாதா? சைனாக்கு போய் அவங்களுக்கே தெரியாம அந்த சீட்ஸ் எல்லாம் எங்க கொண்டு வந்தாரு. இது கூட தெரியாம இருக்க? அவர் எவ்வளவு தைரியமானவர்னு இதுலயே புரியலையா? அது மோக்கா சீட்ஸ் இல்ல, மோக்வாஷி. சாரா, இங்க
இங்க பாத்தீங்களா, இவளுக்கு போக்கல் அட்டை கூட சொல்ல தெரியல. சரியான லூசு. ஃபார்வர்ட் பண்ணுங்க. இவள Facebookல எதையும் அப்டேட் பண்ண வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? வேடிக்கை பார்க்காம அவளை தடுத்துருக்க வேண்டாம். நான் சொல்றத அவ எங்க கேக்குறா? எனக்கு வெறுப்பா இருக்கு. இது மொத்தமும் பரவிருச்சா? பரவானது மட்டும் இல்ல, சர்ச் ரேங்கிங்லயே சாரா போஸ்ட் பண்ணது தான் நம்பர் 1ல இருக்கு. என்ன சார் இதெல்லாம்? ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான வேலையை பண்ணிட்டு இப்ப எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறா. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா அவளோட சேர்ந்து நம்மளும் நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். நல்லது எது கெட்டது எதுன்னு இன்னும் கூட அவளுக்கு தெரியாம இருக்கு. எனக்கு வர்ற கோபத்துக்கு பட்டப்பகலில் குத்தி கொலை செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர். இந்த படிக்கட்டு ஃபுல்லா ரத்த காயங்கள். டயர்டா இருக்கிற என்ன எதுக்காக கால் பண்ணி வர சொன்னீங்க? என்னது டயர்டா இருக்கா? ஆனா இந்த டயர்ல கூட உன் ஸ்கின் ரொம்ப அழகா இருக்குமா. இந்த லுக்ல கூட உன்னை பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்க வைக்கலாமா? என்னப்பா சொல்றீங்க? பேசாம இருக்கீங்களா? நான் உடனே போய் ரெஸ்ட் எடுக்கணும். சரி சரி, நான் சொல்ல வந்தது சீக்கிரமா சொல்லிடுறேன். உன்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ படிச்சியா? இது என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்? இல்லையா பின்ன. ஒரு ஸ்டார் எதை பண்ணாலும் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுறானுங்களே. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அப்படியா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? உனக்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை கெடுக்கிறதுக்காக எத்தனை பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தெரியும், எல்லாரும் இப்படிதானே யோசிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி ஆளுகளோட நீ கம்யூனிகேட்டே பண்ணாத. இனிமே Facebook, ட்விட்டர்னு எதுலயும் அப்டேட் பண்ணாத. முடியாது. முடியாதா? ஆமா, ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு உங்களுக்கு சொல்லிதான் ஆகணுமா? என்கிட்ட நீ தாராளமா சொல்லாமே. டார்ச்சர் பண்றாங்க. இத பாரு சாரா, நீ பண்ண வேலையால அந்த ராஸ்கல். தெரியும், ஜேகேஸ் பிரசிடென்ட் பார்க் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனா? எதுக்கு பண்ணா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க கூட இருக்கிற கான்ட்ராக்ட முடிச்சுக்கிறீங்களான்னு என்ன கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜப்பான்ல இருந்து யாரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, அதனால என்ன ஏஜென்சியை மாத்திக்கிறியான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? உங்களுக்கு பரவாயில்லையா? டேய் நம்பிக்கை துரோகி, உன்ன இப்பயாவது கிளம்பலாமா? சரி சரி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு. உன் புது வீட்டுல நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். டேய், இன்னும் இவளை கூட்டிட்டு போகாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே அந்த சாராக்கு அது என்னன்னு தெரியலையா, இல்ல வேணும்னே டிராமா பண்றாளா? அவளுக்கு அறிவில் இருந்தா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. ஒரு நிமிஷம், சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு லெக்சரர்ஸ் எல்லாரையும் டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, நம்ம எல்லாரையும் அந்த ஃபங்க்ஷன்ல தவறாம கலந்துக்க சொல்லிருக்காங்க. மிஸ்டர் டாரல், இன்னைக்காவது நீங்க எங்க கூட வரீங்களா? சார், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அமைதியா இருந்தாலும் விட மாட்டேங்கிறாங்களே. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்களும். என்னால வர முடியாது. ஒரு வருஷமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் நீங்க எங்க கூட ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டது இல்ல. சரி, உங்களுக்கு என்னோட பேராவது தெரியுமா? இதனாலதான் நான் யார்கிட்டயும் பழகிறது இல்ல. தெரியாதா? மை காட், எப்படி தெரியாம இருக்கோம்? நாம தான் டெய்லி ஒருத்தங்க பாத்துட்டு இருக்கோமே. என் பேர் கூடவா தெரியாது? சரி, என் பேர் கூட தெரியாதா? என்னை பத்தின உண்மை தெரிஞ்சா ஜென்மத்துக்கு நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சாரா, நீ ரிட்டையர் ஆயிடலாம்ல? அதான் முடியாதுன்னு சொல்றல. ஹே, எனக்கு Facebookல 20,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம்? எல்லாரும் உனக்கு ஆன்டி ஃபேன்ஸா மாறிட்டாங்களே. இங்க பாரு சாரா, கார்லிக் பீஸா பிரச்சனை முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கார்லிக் பீஸால இருந்து ஏன் வெறும் கார்லிக் ஸ்மெல் மட்டும் வருது? ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? உனக்கே தெரியும்ல அந்த விஷயத்தினால எத்தனை பேர் நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு. அந்த மாதிரிலாம் உன்னை யார் போஸ்ட் பண்ண சொன்னா? முன்ன பின்ன யோசிக்காம இஷ்டத்துக்கு போஸ்ட் பண்ணுவியா? இப்ப கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அத பத்திலாம் எப்பவும் நான் கவலைப்படவே மாட்டேன். சாரா, நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன், கேட்டுக்க. ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. உன்ன மாதிரி ஒரு ஸ்டார் ஃபேன்ஸ் கூட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நீ கம்யூனிகேட் பண்றியோ அந்த அளவுக்கு அவங்க கிண்டல் பண்ணுவாங்க. பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியும் நிம்மதியா செட்டில் ஆயிடும். வாயை மூடிக்கிட்டு வண்டி ஓட்டு.
நீ எதுக்கு வர? அங்கே இரு. என்ன உனக்கு ஹவுஸ் அட்ரஸ் தெரியாதுல? ஏன் எனக்கு தெரியாது? கார்லிக் பத்தி தான் தெரியாது. வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. டோர் நம்பர் 2301 சொன்னல. இருந்தாலும் நீ லிஃப்ட் தனியா போறது சேஃப் இல்ல. நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். தேவையே இல்ல. மேம், நான் தனியா தான் போவேன்னு சொல்றேன்ல. உங்க இயரிங்ஸ் அது ஸ்பான்சருக்கு ரிட்டர்ன் பண்ணி ஆகணுமே. போதுமா? நான் கிளம்புறேன். அவங்கள தனியா போக விடக்கூடாது. லாஸ்ட் டைம் இவங்க லிஃப்ட்ல போகும்போது யாரோ ஒருத்தன் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணால, இவங்க கிட்ட நல்ல உதவி வாங்கினா. ஆமா, அடி வாங்கினவ 8 வாரம் ஹாஸ்பிட்டல் இருந்து எந்திரிக்கவே இல்லை தெரியுமா? இவளுக்கு கோவம் வந்தா யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுவே இவளுக்கு பெரிய எதிரியா இருக்கு. சொல்ல போனா அடி வாங்கினவனை பார்த்து நானே ரொம்ப பாவமா ஃபீல் பண்ணேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீ ஏன் பிரஸ் பண்ணல? நீ எந்த ஃப்ளோருக்கு போகணும்னு ஏன் பட்டனை பிரஸ் பண்ணாம இருக்க? ஓகே ஃபைன். என்னோட பேரு சாரா. எவ்வளவு நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்? நான் வீடு ஷிஃப்ட் பண்ணாலும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துடுறீங்கடா. அம்மா, உனக்கு என்ன வேணும்? ஆட்டோகிராஃபா இல்ல என் கூட போட்டோகிராஃப்? அப்பதான் போவியா? நீ சின்ன பையன்தான். இந்த வயசுல வெக்கப்படுறதுல சகஜம்தான். எனக்கு புரியுது. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இல்லன்னா பயம் போறதுக்கு அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் ஆவது பண்ணு. என்கிட்ட தப்பா நடந்துக்கணும் என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்துருதா? அது என்கிட்ட நடக்காது. உன்ன மாதிரி ஒருத்தர் 2 பேர் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ பெரிய இவ்வளவு திமிரு உனக்கு. ஏய், நமது புதியுகம் டாக்கீஸில் அன்னைக்கு நீதானே நம்ம கல்யாணம் நடக்கூடாதுன்னு என்ன ஓடி போக சொன்னது. அப்பா இப்ப நீ எனக்கு வேணும்.